வணக்கம் நண்பர்களே, இந்த வீடியோவில் நம்ம என்ன செய்தி பார்க்க போகிறோம்னா, வில்லிவாக்கம் தொகுதியில் தமிழக வெற்றி கழகத்துடைய பொதுக்கூட்டத்தில் வீசப்பட்ட பாட்டில்கள், பதறி ஓடிய பெண்கள், இணையதளத்தில் வைரலாகும் வீடியோ. வாங்க என்ன தகவல், என்ன சம்பவம் நடந்ததுக்குன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி முதன்முறையாக நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்கள சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன் சிம்பல் அமைக்கி நம்ம சேனலோட நோட்டிஃபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க. நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். வாங்க என்ன தகவல்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். பெங்களூரு தொகுதியில் நேற்று தாவேகா தலைவர் விஜய் வேட்புமனு தாக்கல் செய்யப்பட்டது. வில்லிவாக்கத்தில் பிரச்சாரம் செய்ய இருந்த நிலையில் திடீரென பிரச்சாரம் ரத்து செய்யப்பட்டது. தற்போது அதே தொகுதியில் தாவேகா பொதுக்கூட்டத்தில் பெண்கள் மீது பாட்டில் வீசப்பட்டு பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. 2026 தமிழக சட்டமன்ற தேர்தலில் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் பெரம்பூர் மற்றும் திருச்சி கிழக்கு தொகுதியில் போட்டியிட இருக்கிறார். வில்லிவாக்கம் தொகுதியில் தாவேகா வேட்பாளராக அந்த கட்சியின் தேர்தல் பிரச்சார மேலாண்மை பொதுச் செயலாளராக ஆதவ் அர்ஜுனா போட்டியிடுகிறார். அவரை எதிர்த்து திமுக சார்பில் அண்ணாநகர் கார்த்திக் மோகன் களமிறங்கப்படுகிறார். அதன்படி வில்லிவாக்கம் தொகுதியில் ஆதவ் அர்ஜுனாவை ஆதரித்து இன்று நாஞ்சில் சம்பத் பேசிக் கொண்டிருந்தார். அந்த நேரத்தில் தான் அங்கிருந்த பெண்கள் மீது கண்ணாடி பாட்டில் வீசப்பட்டதால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. இதனால் பெண்கள் பதறி போனாங்க. இதனால கூட்டத்தில் சலசலப்பு ஏற்பட்டதை அடுத்து மேடையில் பேசிய ஆதவ் அர்ஜுனா, கூட்டத்தில் இருக்கும் பெண்கள் மீது சோடா பாட்டிலை சிலர் வீசியிருக்கிறாங்க. இது திமுகவின் அராஜகத்திற்கு நாங்கள் குரல் கொடுப்போம். இந்த வேலை செய்தவர்களை உடனடியாக கைது செய்யவில்லை என்றால் இந்த இடத்தை விட்டு நகர மாட்டோம் என்றிருக்கிறாங்க. பிரச்சாரம் நடத்தக்கூடாது என்பதற்காக என்னென்ன செய்கிறாங்க என்று ரவுடிசத்தின் மொத்த பொதுமக்கள் கூறி வராங்க. நேற்று வில்லிவாக்கத்தில் விஜய் பிரச்சாரத்தை ரத்து செய்ததால் கொந்தளித்த மக்கள் கரூர் ஆம்புலன்ஸை அனுப்பினாங்க. ஆனால் கொளத்தூரில் காலி பேருந்துகளை இந்த பக்கம் அந்த பக்கம் அனுப்பி நெரிசலை ஏற்படுத்தினாங்கன்னு குற்றம் சாட்டியிருந்த நிலையில் தற்போது பார்த்தீங்கன்னா பிரச்சாரத்தில் கண்ணாடி பாட்டில்களை வீசப்பட்டது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இந்த செய்தி சோசியல் மீடியாவில் வெளியாகி தமிழக வெற்றி கழகத்தினுடைய தொண்டர்கள் மத்தியில் மிகப்பெரிய ஒரு சலசலப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த செய்தி தான் இணையதளத்தில் அதிகமாக வைரலாகிட்டு வருது. இதை பற்றி நீங்கள் என்ன கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பார்த்து விடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். நன்றி, வணக்கம்.